நீங்கள் எங்கே குன்னூர் தான் இருக்கீங்களா? சரி, நீங்கள் எதுக்காக இந்த ஐபிஎல் சாப்பிட்டீங்க? எனக்கு 5 வருஷமாக குழந்தை இல்லை. சரிங்க. எத்தனை நாள் எடுத்தீங்க? 2 போட்டியில் தான் 1 மாதம் சாப்பிட்டேன். 2 மாதத்தில் எடுத்தீங்க. யார் உங்களுக்கு கொடுத்தது? யார் கொடுத்தாங்க? சாஜி தான் உங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ சாப்பிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்களா? கன்சல்ட் பண்ணிட்டோம். என்ன சொன்னாங்க? பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லி. பாசிட்டிவ் கன்சீவ் வந்து கன்ஃபார்மாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறீங்க? நக்கம் ஹாஸ்பிட்டலில் எடுத்துட்டோம். எவ்வளோ நாள்? ஒரு ஃபஸ்ட்டு 1 இயர் எடுத்துட்டோம். அங்கே சக்ஸஸ் ஆகல. சரிங்க. அப்புறம் கேரளா போயிட்டேன். சரிங்க. அங்கே ஒரு 1 இயர் எடுத்துட்டு அது சக்ஸஸ் ஆகணும் ஆகல. சரிங்க. அங்கேருந்து ஈரோடு வந்து எடுத்துட்டேன். அங்கேயும் சக்ஸஸ் ஆகல. ஈரோட்டில் எங்கே எடுத்தீங்க? நிஷாந்த் ஹாஸ்பிட்டலில். ஓகே, சரிங்க. அங்கேயும் சக்ஸஸ் ஆகல. ஐஐ பண்ணிட்டு அந்த 4 டைம். சரி. சக்ஸஸ் ஆகல. சரிங்க. அப்புறம் கொஞ்ச நாள் சும்மா வேண்டாம் சொல்லி இருந்துட்டோம். சரி. அப்புறம் மீண்டும் நன்றம் ஹாஸ்பிட்டலே போய் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரிங்க. அந்த 13 டைம் ஐஐ பண்ணிட்டோம். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது. என்ன ஏஜ் ஆச்சு உங்களுக்கு? 29 ஆச்சுங்க. மேரேஜாக எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க? 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் ஆச்சு. சரி, இப்போ ஆண்டவன் கிருபையால் ஐபிஎல்ஸ் எடுத்து இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியல, எப்படி சொல்லணும்னே தெரியல. சரி. நாங்கள் டாக்டருக்கு போனோம். நாங்கள் இதை மருந்து கொண்டதுனால நாங்கள் அவ்வளோ தோதலை ஃபஸ்ட்டெல்லாம். அப்புறம் நாங்கள் வேண்டாம் சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டோம். சரி. ஃப்ரூட்ஸ் தானே சொல்லி சாப்பிட்டோம் வாங்கி. அப்புறம் டாக்டருக்கு போனால் டாக்டருக்கே நம்பிக்கை இல்லை. சரி. இப்படி இருக்குதுன்னு சொன்னோன்னே எப்படி டாக்டர் திட்டுதான் செஞ்சேன், ஏன் இவ்வளோ நாளாக வரல அப்படின்னு. சரி, நாங்களும் நம்பிக்கைக்காக ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். பாசிட்டிவாக இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஓகே, தேங்க்யூ.